கடலூர்ல இந்த கூட்டத்துல சார் உங்க காணொலி நான் அதிகமா பார்ப்பேன், முருகர் பத்தி நல்லா பேசுறீங்க, ஆனா அதை தாண்டி பார்க்கறது ஒரு காரணம் இருக்குன்னாரு. ஏங்க முக்கியமான காரணமே முருகர் தாங்க. முருகர் தானே இல்லை சார், இது வரைக்கும் நீங்க எந்த வீடியோலையுமே ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னாரு. அப்ப நான் சிரிச்சுட்டு சொன்னேன், ஆமாங்க உண்மை தானேங்க, ஃபாலோவர் வச்சு என்னங்க பண்றது சொல்லுங்க, என்ன பண்றது, ஃபாலோவர் வச்சு ஒரு நல்லது செய்யலாங்க சார். என்னன்னா ஒரு பாட்டில் ரத்தம் வேணும்னா உதவி கிடைக்கலாம், ஒரு எமர்ஜென்சி கேட்கலாம், இப்போ தெய்வ குணம் ஹெல்ப் பண்ண கேட்கலாம். அதை தாண்டி நம்ம ஃபாலோ பண்ண எல்லாமே நம்ம மேல அன்போட இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே மாயை தான். ஃபாலோவர்ஸ் இந்த கூட்டம் எல்லாமே மாயம். ஒரு செகண்ட் இறைவன் நினைச்சாலும் தூக்கி மாத்திடுவார் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் அது எனக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த என்ன இல்லைங்க, இந்த நாலு எல்லா புகழ்லாம் பார்த்து தான் வந்தேன். இந்த ஒரு மாத இடைவெளி கொடுங்க சார், நம்ம புகழுக்காக இதை பண்ணலன்னு காட்டுறதுக்காக கூட இருக்கலாம்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். நம்ம புகழ் கிடைக்கிறதுக்கு முருகரை பத்தி பேசுறோம்னு சொல்லி சார் நான் தான் சொல்றேன், எல்லாருமே நம்மளை வாழ்த்துவான்னு நினைக்க கூடாது. 100 பேர் வாழ்த்துவாங்க, 1000 பேர் திட்டுவாங்க, 2000 பேர் சபிப்பாங்க, ஒரு 3000 முருகனை கூப்பிட்டு எதுவுமே கிடைக்காதவன் திட்டிட்டு இருப்பான். இவன் பாரு முருகனை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான், முருகன் பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்கான், முருகன் ஒருத்தர் இல்லவே இல்லை, முருகன் இருந்தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, ஏன் பண்ணல அப்படின்னு திட்டவங்களா இருக்காங்க. இப்பயும் அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் தான் நான் சொல்ற விஷயம் போய் சேரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த தோண்டு போன முருக பக்தர்கிட்ட நிகழ்ச்சி சம்பந்தமா என்கிட்ட பேசினாங்க. நான் வந்து ஒரு விஷயம் ஒன்று கேட்க சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் நன்கொடை கேட்டு வீடியோ எல்லாம் போட மாட்டேன், நிகழ்ச்சிக்கு என்ன செலவாதுன்னு சொல்லுங்க, அந்த காசை நானே கொடுத்துட்றேன். ஏன்னா என்ன ஃபாலோ பண்ற எல்லாமே கஷ்டப்படுற முருக பக்தர்கள் தான். அவங்க ஏதோ ஒரு வகையில் மனவேதனை வரவங்கிட்ட போய் நீங்க போய் இதுக்கு நன்கொடை கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்டால் தப்பாயிடுங்க. தெய்வ குழந்தைங்களை கேட்கறது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, முருகிட்ட உத்தரவு கேட்டு வாங்குறதா சொல்லுவேன். இப்போ கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நான் கேட்டது இல்லை சார், நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அதுல மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுது சார். சார் உண்மையிலே மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆகுது சார். என்ன பார்க்க வரவங்க ஏதோ ஒரு வேதனையில தான் பார்க்க வராங்க சார், வருத்தத்தில் தான் பார்க்க வராங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த ஒரு கமர்ஷியலாவோ ஏதோ பண்ண